அவசரப்பட்டு யூடியூப் சேனல் வர ஆரம்பிச்சாச்சு. இப்ப என்ன பண்ணி வியூஸ் வர வைக்கிறது உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா நீங்க எல்லாரும் இந்த தமிழ்ல பார்த்து உள்ள வந்திருக்கீங்க. சோ இந்த தமிழ்ல பார்த்து உள்ள வந்த எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. அப்படி என்னடா நீ இந்த வீடியோல ரொம்ப பெருசா பேச போறன்னு நீங்க கேட்டீங்கன்னா என்னவா இருக்கும்? ஒண்ணுமே இல்ல, வீடியோ தான் பெருசா இருக்க போகுது. செருப்பு பிஞ்சிடும். அதாகப்பட்டது மக்களே, இந்த வீடியோக்கு நான் வாங்க பழகலாம் டைட்டில் வச்சிருக்கேன் இல்லையா? சோ வாங்க பழகலாம் என்ன மீனிங்ல நான் சொல்றேன்னா, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க, ஏன் டைப் இப்போதைக்கு 180 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருக்காங்க. சோ அந்த 180 சப்ஸ்கிரைபர்ஸ் உண்மையா இருக்கணும் இல்லையா? ஆமா இது இந்த வீடியோ பார்த்து வரப்போற சப்ஸ்கிரைபர் உண்மையா இருக்கணும் இல்லையா? ஆமா. அதுக்காக ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜியோட வந்திருக்கேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்ல. அது என்னோட ஸ்ட்ராட்டஜின்னு நீங்க கேட்டீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா யூடியூபர்ஸும் அவங்களுக்கு என்ன நல்லா வருதோ அதை காமிச்சுதான் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? அதை நம்ம கொஞ்சம் வித்தியாசமா உங்ககிட்ட கேட்க நான் வந்திருக்கேன். நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணா உங்களுக்கு பிடிக்குங்கிறது உங்ககிட்ட கேட்க நான் வந்திருக்கேன். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. இப்போ அனிமே சினிமா பத்தி தான் நம்ம சேனல் பேச போகுது கரெக்டா? நான் என்னத்தையாவது பேசி அதை தப்பு தவிர அந்த வீடியோ நீங்க பிளே பண்ணி இவனடா மொக்க போறான்னு சொல்லி நீங்க என்ன கலாய்ச்சிட்டீங்கன்னா, அதுக்காகவே ஒரு சின்ன பிளானோட வந்திருக்கேன். அது என்னவென்றால், உங்ககிட்ட நான் கேக்குறேன், இந்த மாதிரி சினிமா அனிமே பத்தி தான் நான் பேச போறேன், நான் என்ன பேசினா உங்களுக்கு பிடிக்குங்கிறது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அனிமே நீ தமிழ் எக்ஸ்பிளைன் போடுப்பா, இல்லையா ஒரு அனிமையோட ரிவ்யூ போடுப்பா, இல்லையா ஒரு தமிழ் மூவியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுப்பா, இல்ல வேற ஏதோ மூவி தமிழ் எக்ஸ்பிளைன் பா. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி நீ பண்ணினா நான் பாப்போண்டான்னு நீங்களுக்கு ஒரு தாட் இருந்துச்சு, சாரிங்க வளருது, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருக்கும்ல, அதை நீங்க கமெண்ட்ல போடுங்க. அதை போட்டு அதை நான் பார்த்து இன்கேஸ் அதை நான் நல்லா பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா போச்சுன்னு வைங்களேன். இப்போ இந்த வீடியோல 180 கிட்ட எனக்கு இருக்கு, அப்ராக்சிமேட்டா 182 வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் மறுபடியும் போடுவேன், கண்டிப்பா போடுவேன். இப்போ யூடியூபர் ஆகிட்டேங்கிற காரணத்துக்காகவே இன்னொரு வீடியோ போட்டு தான் ஆகணும். அப்படி நான் போடும்போது இப்போ 180 இருக்கேன். அந்த வீடியோ போடும்போது என்ன எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருப்பாங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, கரெக்டா? சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்க போறோம் நீங்க பார்க்கலாம், கரெக்டா? சோ இப்ப என்ன சொல்ல வரேன், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இப்ப இதுக்காகவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா? ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த ஜோக்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம மெயின் மேட்டருக்கு வரும். அவசரப்பட்டு யூடியூப் ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டு யூடியூப் ஆரம்பிச்சு லைட் எல்லாம் வாங்கி போஸ்டர்ல ஒட்டி, இந்த போஸ்டர் தப்ப போட்டு வச்சிருக்கேன். இந்த போஸ்டர்லாம் வேற ஒட்டி உட்காந்தாச்சு, சேர் எல்லாம் போட்டு உட்காந்து கேமரா முன்னாடி வச்சுட்டு மைக் எல்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ பெருசா சாதிக்க போறோம்னு உட்காந்தாச்சு. நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். உட்காரும் போது யோசிக்கிறேன், நீ என்ன பண்ண போற, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. கரெக்ட் தானே, நான் என்ன பண்ண போறேங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய செட்டப் எல்லாம் போட்டு உட்காந்துருக்கேன். இல்ல ஒரு பிங்க் லைட் வேற, இதுக்கு இவ்வளவு செட்டப்பு. அப்பதான் நான் யோசிச்சேன், சரிடா எம்கே நீ ஒண்ணு பண்ணுவ, அது மக்களுக்கு பிடிக்கலன்னா வாட் வில் யூ டூ அப்படின்னு நானே கேட்டுக்கிட்டேன். கரெக்ட் தானே? இப்ப நான் ஒண்ணு பண்றேன், அது உங்களுக்கு பிடிக்காம போச்சுன்னா வாட் வில் ஐ டூ, திருப்பி வேற ஏதாவது பண்ணுவேன், அது உங்களுக்கு பிடிக்காம போகும், அப்படியே போயிட்டே இருக்கும். அப்புறம் நான் யூடியூப் முடி வச்சுட்டு போக வேண்டியதான். அதுக்காகவே நான் உங்ககிட்ட கேக்குறேன், சினிமா அனிமி வச்சு நான் என்ன பண்ண உங்களுக்கு பிடிக்கும், நான் என்ன மாதிரி பண்ணணும், நீங்க கமெண்ட்ல தட்டுங்க. அப்படி கமெண்ட்ல சொல்லும் போது அதை நான் ட்ரை பண்ணி இன்கேஸ் உங்களுக்கு அது பிடிச்சதுன்னா நல்லது தானே, நீங்களும் வீடியோ பார்ப்பீங்க, நீங்க நல்லா பாக்குறீங்கிறதுக்காக நான் ஒரு 4 வீடியோ போடுவேன். சோ இந்த சேனலோட ஹிஸ்டரிக்குள்ள போலாம். நான் போர் அடிக்க மாட்டேன், டக்குனு முடிச்சிடறேன். ஒரு படத்தை நான் எவ்வளவு என்ஜாய் பண்ணி பார்ப்பேன் தெரியுமா? அப்படியே தியேட்டருக்குள்ள போய் உட்காந்துருவீங்களேன், என்னோட 1008 பிரச்சனையும் தள்ளி பக்கத்து சீட்ல உட்கார வச்சுட்டு நான் இந்த சீட்ல உட்காந்து 3 மணி நேரம் அப்படியே ஜாலியா பார்ப்பேன். அப்போன்னு பார்த்தேன் மரமண்டையில ஒரு ஐடியா என்னவென்றால், மறந்துட்டேனே, ஒரு சினிமாவோ ஒரு அனிமையை இவ்வளவு என்ஜாய் பண்ணி பார்க்கும்போது அதை பத்தி நீ பேசினா, அதை பத்தி யாராவது பேசினா அதை நம்ம இவ்வளவு ஜாலியா கேட்போம். அதுக்காகவே உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காகவே இந்த சேனலை கொண்டு வந்திருக்கேன். ஐ ஹோப் உங்களை என்டர்டெயின் பண்ணுவேன்னு நம்புறேன். இந்த சேர் ஆட்டாம இருந்தாலும் நல்லா இருக்கும். என்ன சொல்லிட்டு இருந்தேன் வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, அதாகப்பட்டது. இந்த வீடியோல என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, சோ எக்ஸ்பெரிமெண்டலா இன்னும் சில வீடியோஸ் நான் வச்சிருக்கேன். இப்போ நான் பண்ண மாதிரி இன்னும் கொஞ்சம் வீடியோ போடுவேன். அந்த சில வீடியோ போறதுக்குள்ள இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பண்ணுப்பா, இந்த மாதிரி பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி பண்ண நான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்க தான் சொல்லி அதை நான் போட்டு இன்கேஸ் நல்லா போச்சுன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இல்ல நீங்க எதுவுமே கமெண்ட் பண்ணல அப்படின்னா நான் எக்ஸ்பெரிமெண்ட் போட்டு உங்களுக்கு கொள்ள ஆரம்பிச்சிருவேன். எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ போடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோல கமெண்ட் பண்ணிருங்க, என்ன பண்ணுங்கிறத அதை நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இன்கேஸ் இந்த வீடியோல ஏதாவது நிறைகள் குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நான் என்ன பண்ணுங்கிறது உங்களோட கமெண்ட் நம்பி தான் நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்க முடி வேற, ஸோ உங்க கமெண்ட் நம்பி தான் நான் உட்காந்துருக்கேன். ஸோ உங்க கமெண்ட்ல நான் என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதை நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு ரிக்வஸ்ட், சினிமா அனிமே இது 2 வச்சு தான் நம்ம சேனல் போகும். ஸோ அதை வச்சு நீங்க என்ன சொல்லுங்க. நம்ம வீடியோஸ் நல்லா போக போக நம்மளோட சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும்.
என்னோட ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ மாரல் ஆஃப் தி வீடியோ இஸ், இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் 180, இதே மாதிரி இன்னொரு வீடியோ வரும்ல, அப்போ நம்மளோட சப்ஸ்கிரைப் எவ்வளோ இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கோ ஷேரோ பண்ணி நம்மளை கொஞ்சம் வளர்த்து விட்டுருங்க. என்னடா நீ வந்ததுலேருந்தே சப்ஸ்கிரைப் பண்ணு சொல்லிட்டே இருக்கேன் நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு யூடியூபரா இருந்தா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணு சொல்லிதான் ஆகும். ஏன்னா நான் பார்த்த எல்லா யூடியூபரும் சொல்லியிருக்காங்க, நான் இன்வெஸ்ட்லாம் பண்ணியிருக்கேன். இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஒரு 2-3 ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம சப்ஸ்கிரைப் எவ்வளோ இருக்குன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படியே போகப்போ நம்ம சப்ஸ்கிரைப் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுது, நான் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுறேன், உங்களுக்கு எவ்வளோ என்ன பிடிக்குது, நான் உங்களை என்டர்டைன் பண்றேனா இல்லையா அப்படிங்கிறது போக தெரிஞ்சுக்க தானே போறோம். அப்படி என்னோட ஜேர்னில நீங்களும் ஜாயின் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு அனிமி சினிமானா ரொம்ப பிடிக்குங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நம்ம சேனலை திறந்திருக்கேன். ஸோ அனிமி சினிமா பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் எடுத்து அப்படியே அள்ளி கொண்டு வந்து விடுவேன். அதை பார்த்து நீங்களும் ஹாப்பியாவாங்க, நானும் ஹாப்பியாவேன். ஸோ ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லி சிரிப்பா இருந்துருச்சு. அண்ட் இனிமே உங்களுக்கு போர் அடிக்க வரும்ல. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரணும்னா ஏன்னா எப்படி போட்டாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாதிரி வருது. சரி, நான் எதுவுமே சொல்ல. நீங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். ஸோ என்ன சொல்ல வர என்ன சொல்லிட்டேன்னு இந்த தமிழில் நம்பி பார்க்க வந்து உங்க எல்லாருக்கும் இருந்தாலும் இந்த செட்டப்காக சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கப்பா. இந்த வீடியோ எப்படி ஆரம்பிக்கலாம்? லெட்ஸ் கோ அண்ட் லெட்ஸ் கெட் இட். இல்ல வேணாம், ஆரம்பிக்கலாமா? ஐயோ கரண்ட் போயிருச்சே.